பிரம்மபீடம் பிறந்த கதைகள் சரஸ்வதியே பிரம்மபீடம் பிறந்த கதை நாங்கள் நாடான நாடதிலே வருந்தோ சீமையிலே நீர்வளம் நிலவளம் குடிவளம் செல்வவளம் ஆறுகளும் அணைக்கட்டுகளும் ஏரி குளங்களும் நஞ்சைகளும் புஞ்சைகளும் ஒருங்கே அமையப்பெற்று மாதம் ஒன்று மழை பொழிந்து வருடம் முப்போகம் விளையக்கூடிய நாடு நம் பாரத நாடு. சரி, இந்த 56 தேசத்தையும் ஒரு குடைக்குள் இருப்பது கைலாசமலையா? ஆமா. சரி, அந்த ஆதிவள்ளி கைலாச பர்வதத்திலே அங்கே யாரெல்லாம் குழுவில் இருந்து வருகிறார்? அந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குழுவில் இருந்தார்? நல்ல காந்தருவே நல்ல மோடி நலமுடனே நந்தியுமே அழகுடனே கொல்லுவிருந்தார். அந்த ஆதிவெல்ல கைலாசத்தில் அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே 33 கோடி தேவர்கள் 47 ரிஷிமார்கள் கிண்ணறர் கம்பருடர் கருட காந்தர்வர் வித்யாதரர் என்று ஆதி கைலாசத்திலே அனைவரும் கூடிக்கொள்விருக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அன்றாட ஒரு பணியானது இருந்தது. ஆமா, படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியெடுப்பதே பரமனுடைய வேலை. அந்த பரமசிவத்தோட வேலை கல்லீர் உள்ள இறை முதல் பயிருக்கு இருக்கும் சிசு வரைக்கும் என்ன உயிரினோ என்ன அமுது சாப்பிடுது, என்ன உணவு இருக்கிறது என்பதை பார்த்து படியெடுக்கக்கூடிய வேலை பரமனுடைய கடமை. அப்படி ஒரு நாள் தினத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மையான பார்வதி இடத்திலே என்ன அழகாக தெரியரிசி வாங்கிக் கொண்டு பூலோகத்திலே வந்து தான் படைத்த மனுக்களுக்கு உடையவன் எப்படி படியெடுத்து வருகிறார்,